தாவைக்கு அமைச்சரவையில் நாங்கள் வீசிக்க இடம் பெற்றிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்துறை மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு என்ன? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து அவ்வளவுதான். தாவைக்கு அமைச்சரவையில் நாங்கள் வீசிக்க இடம் பெற்றிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்துறை மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு என்ன? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து அவ்வளவுதான். தாவைக்கு அமைச்சரவையில் நாங்கள் வீசிக்க இடம் பெற்றிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்துறை மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு என்ன? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து அவ்வளவுதான். ஆகவே நல்லா நீங்க விசாரிச்சு பாருங்க, எந்ததுக்காவது கமிஷன் கேட்கிறாங்களான்னு. கிடையாது. ஆக கமிஷன் இல்லாத, கட்டிங் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவே பெரிய வெற்றி, இமாலய வெற்றி. மக்கள் அபரிமிதமான ஓட்டுக்களை போட்டு அவரை வெற்றி பெற வைத்தார்கள். அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்துதான் இந்த கரப்ஷன் இருந்தால் எல்லாம் நாசமா போகும் சொல்லி நீக்கி இருக்கிறார். மற்ற கோரிக்கைகளை பொறுத்தமட்டில் ஒரு நிதி நெருக்கடி இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது திணறிக்கிட்டு இருக்குது அரசு. மத்திய அரசு வஞ்சகம் இல்லாமல் நிதியை ஒதுக்கணும். அப்படி நிதியை ஒதுக்கினா கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை அவரால் நிறைவேற்ற முடியும். ஆனால் இந்த ஆட்சியை 6 மாதம் நீடிக்காதுன்னு சாபம் விட்டாங்க. 6 மாதம் வரைக்கும் கூட பொறுக்கலை, உடனே கவுந்துரும், இந்த அரசு இருக்காது அப்படின்னு பேட்டிகள் கொடுக்குறாங்க.